வெல்கம் டு ஏன்ஷியன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 12th சம் பார்க்க போகிறோம். 12th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏ ஃபார் விச் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு சொல்யூஷன் எழுதிக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு ஏ பி சி டி. ஏன் அப்படி இருக்கணும்னா இது வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 2 into 2 மேட்ரிக்ஸ். ஸோ அதனால் அப்படி எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஏவை இந்த ஏ கூட இன்ட்டு பண்ணி எழுதிக்கிறோம். அப்படி இங்கே இருக்கிறத எழுதுட்டோம். அதுக்கப்புறம் ரோ காலம் வைஸாக இன்ட்டு பண்ணி எழுதணும். இப்போ இன்ட்டு பண்ணோம்னா 5 into a into 5 5a மைனஸ் பி அப்படி வந்துடும். அதுக்கப்புறம் இதையும் இன்ட்டு பண்ணோம்னா 3a கிடைக்கும். இதையும் இன்ட்டு பண்ணோம்னா மைனஸ் 2b கிடைக்கும். அப்புறம் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்து எழுதணும். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எடுத்து இன்ட்டு பண்ணி எழுதும்போது நமக்கு 5c மைனஸ் டியும் 3c மைனஸ் 2bயும் கிடைக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத நம்ம அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை அப்படியே எடுத்து போட்டுடணும். 5a மைனஸ் b போட்டுட்டு இன்சைட் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறத நம்ம பண்ணணும் 14. இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். செகண்டு 3a மைனஸ் 2b அப்படி போட்டுட்டு இந்த 7 ஈக்குவலாக எடுத்து போட்டுடணும். இது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2 கூட இன்ட்டு பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 10a மைனஸ் 2b ஈக்குவல் டு 28 அப்படி கிடைக்கும். அப்போது இங்கே எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது மைனஸ் 2bயும் ப்ளஸ் 2bயும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது நம்ம சால்வ் பண்ணோம்னா தான் நமக்கு a கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு 10 மைனஸ் 3 அப்படி போட்டோம்னா மைனஸ் 7a கிடைக்கும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டோம். அதுக்கப்புறம் இதையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 21 கிடைக்கும். இந்த a அப்படி இருக்கும். இந்த மைனஸ் 7 இங்கே போயிடும். அப்போ இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். 21 வந்துட்டு 3 டேபிளில் கேன்சல் ஆகும். a ஈக்குவல் டு 3 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1 கூட. ஈக்குவேஷன் 1 கூட சப்ஸ்டியூட் பண்ணும்போது a இருக்க இடத்துல நம்ம 3 போட்டுறணும். அப்போ 5 into 3 மைனஸ் b ஈக்குவல் டு 14. 3 into 5 வந்துட்டு 15. இந்த மைனஸ் b அப்படியே போட்டுக்கிறோம். இந்த 14 அப்படியே போட்டுக்கிறோம். இந்த மைனஸ் b இன்சைட் வச்சுட்டு இந்த ப்ளஸ் 15 இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 15 ஆயிரும். அப்போது இதையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு -1 கிடைக்கும். மைனஸ் பியும் -1ம் மைனஸில் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த b ஈக்குவல் டு 1 நமக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா b கிடச்சிருச்சு. இப்போ சியும் டியும் நமக்கு கிடைக்கணும். அதுக்காக தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இப்போ 5c மைனஸ் டியும் 7ம் எடுத்து இங்கே 5c மைனஸ் டி ஈக்குவல் டு 7. இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோர்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக 3c மைனஸ் 2d ஈக்குவல் டு 7ன்னு போட்டு எழுதிட்டோம். இது வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம 2ஆல் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 10c மைனஸ் 2d ஈக்குவல் டு 14 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் இருக்கிறதுல ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ கிடைக்கும்போது இந்த ப்ளஸ் 2dயும் மைனஸ் 2dயும் கேன்சல் ஆகி நமக்கு இது சால்வ் பண்ணும்போது 7c கிடைக்கும். ஈக்குவல் டு இது சால்வ் பண்ணும்போது 7 கிடைக்கும். சி இன்சைட் வச்சுட்டு 7 இன்சைட் கொண்டு போயிட்டோம்னா c ஈக்குவல் டு 1 நம்ம கிடைக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? a கிடச்சிருச்சு, b கிடச்சிருச்சு, c கிடச்சிருச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷன் கூடனா தேர்ட் ஈக்குவேஷன் கூட சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது c இருக்க இடத்துல எல்லாம் நம்ம 1 போட்டுறணும். 5 into 1 மைனஸ் d ஈக்குவல் டு 7 போட்டு எழுதிக்கணும். இந்த d அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 7 இங்கே தான் இருக்கும். இந்த ப்ளஸ் 5 இன்சைட் போகும்போது -5 ஆயிரும். அப்போ இதுவும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்கும். இந்த மைனஸ் d அப்படியே இருக்கும். இந்த d அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் இன்சைட் போயிடும். அப்போது d ஈக்குவல் டு -2 அப்படியே ஆயிரும். இப்போ நம்ம கிடச்ச எல்லா வேல்யூவும் இந்த a மேட்ரிக்ஸ் இங்கே இருக்க கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம இன்ட்டு பண்ணி எழுதணும். ஈக்குவல் டு a b c d அப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருக்கு, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1, டியோட வேல்யூ நமக்கு -2 கிடச்சிருக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ.